ஹாய், என்னோட பேர் முத்து சோலைப்பன். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன ரிஸ்க் இருக்குது அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி இன்னொரு 2 டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க்கை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ் ரிஸ்க்கு, இன்னொன்று வந்து ஆப்சலசன்ஸ் ரிஸ்க். ஸோ ரேட்டிங்ஸ் ரிஸ்க்னால் என்ன? இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ்க்காக நீங்கள் வந்து லோன் எடுக்கிறீங்க. அந்த லோன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்குது. இப்போ நீங்கள் வந்து நல்ல கிரெடிட் ஸ்கோர் மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க, அதாவது உங்களோட டைமுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக பேமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, இன்ட்ரெஸ்ட்லாம் கரெக்டாக கட்டிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கிரெடிட் ஸ்கோர் கிடைக்கும். இப்போ நல்ல கிரெடிட் ஸ்கோர் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து லோன்ஸ் எடுக்கையில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும், உங்களுக்கு இன்னும் சீப்பர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10% நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு இருந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதில் இப்போ உங்களுக்கு ஒரு 8.5% உங்களுக்கு கிடைக்க வரும். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த 1.5% கேப் இருக்குல்ல, அந்த 1.5% உங்களுக்கு குறைஞ்சது வந்து டைரெக்டாக உங்களோட ப்ராஃபிட்டில் வந்து அப்படியே வந்து சேர்ந்துடும். ஸோ இது வந்து நிறைய கம்பெனிஸுக்கு வந்து இந்த சிங்கிள் டிஜிட் மார்ஜின்ஸ் பண்ணுறாங்களே, நிறைய ட்ரேடிங் கம்பெனிஸு, ட்ரேடிங் பண்ணக்கூடிய கம்பெனிஸ், இந்த மாதிரி நிறைய ஃபாஸ்ட் மூவிங் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ், இவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின்ஸ் சிங்கிள் டிஜிட்டில் இருக்கும். இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு 1.5% 2% ஆஃப் த இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து கம்மியாச்சுன்னா அவங்களுக்கு வந்து பெரிய வந்து லாபம் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக நீங்கள் வந்து ரீபே பண்ணல லோனை, உங்கள் மார்க்கெட் அதனால ரொம்ப மோசமாக இருக்குது, உங்களால் ப்ராப்பராக ரீபே பண்ண முடியல, உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாயிரும். உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாச்சுன்னா நீங்கள் அப்போது பாரோ பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10%க்கு மேலே இருக்கும். அப்போது நீங்கள் ஆல்ரெடி சம்பாதிச்சிட்டு இருக்க ப்ராஃபிட்டை விட இன்னும் ஒரு 1% வந்து மைனஸ் ஆகும், இல்லை 1.5% மைனஸ் ஆச்சுன்னா உங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து எஃபெக்ட் ஆகும். இதே மாதிரி இன்னொரு கேஸ் எடுத்துப்போம். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டியூ டு மார்க்கெட். இது அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஷேரோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது எஃபெக்ட் ஆகும், ஏன்னா ப்ராஃபிட்டும் ஃப்ளக்சுவேட் ஆகுது இன்ட்ரெஸ்ட் ரேட்னால். இன்னொரு சர்டன் கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங் அனலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த லிஸ்டட் கம்பெனிஸை பற்றி ரேட் பண்ணுவாங்க. இந்த கம்பெனி ஷேர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரேட்டிங் கொடுத்தாங்க அப்படின்னா இதனால் கூட வந்து அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து எஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து இயர் ஆன் இயர் அந்த கம்பெனி வந்து க்ரோத் கொடுக்கல, இல்லை ப்ராஃபிட்டில் க்ரோ ஆகலை, இல்லை மால் ப்ராக்டிஸ் நடக்குது, அதுக்காகலாம் ரேட்டிங்ஸ் கம்மி ரேட்டிங்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுவும் அந்த ஸ்டாக் ப்ரைஸை வந்து அஃபெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஆப்சலசன்ஸ் ரிஸ்க். ஆப்சலசன்ஸ் ரிஸ்க்குங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, எப்படி ஒரு மனுஷங்களுக்கு ஒரு அனிமல்ஸுக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குது, இவ்வளோ வருஷம் தான் வாழ முடியும். அதே மாதிரி பிஸ்னஸ்க்கும் பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ்க்கு வந்து அதுக்கும் வந்து ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குது. எந்த ஒரு பிஸ்னஸும் வந்து லைஃப் லாங் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லவே முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னோன்னா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸில் நீங்கள் பார்த்த டாப் 500 கம்பெனிஸில் முக்காசி கம்பெனி இன்றைக்கி டேட்டில் வந்து இருக்காது. நிறைய கம்பெனிஸ் அது வந்து டெக் கம்பெனிஸ், அதாவது இந்த ஐடி டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனிஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு, அந்த இடத்த வந்து பிடிச்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும், இந்த ட்ரெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போது இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு புக்கு வாங்கணுன்னா என்ன பண்ணுவீங்க, உங்கள் தெரு முனையில் இருக்கக்கூடிய ஒரு புக் ஷாப்பில் போய் நீங்கள் வந்து ஒரு புக்ஸ் வாங்கிட்டு வருவீங்க. 15 இயர்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா இதே நீங்கள் சேம் புக்கு வாங்கணுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, நல்ல ஒரு ஏர் கண்டிஷன்டு ஒரு ரீட்டைல் ஸ்டோரில் போய் ஒரு லேண்ட்மார்க்கோ இல்லை ஒடிசி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கடையில் தான் போய் நீங்கள் புக்கை படித்து பார்த்து உட்காந்து எல்லாம் படித்து பார்த்து அப்புறம் தான் வாங்குவீங்க. இப்போது அது டோட்டலாக மாறிடுச்சு. இன்றைக்கி டேட் சினாரியோவில் ஒரு புக் வாங்கணுன்னா நம்ம டைரெக்டாக போய் ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை அமேசான்லேயோ போய் ஆன்லைன்லேயே போய்ட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துடும். ஸோ இந்த பிஸ்னஸோ இல்லை இந்த பிஸ்னஸ் மாடல் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரமே வந்து அப்சலீட் ஆயிடுது, இல்லை ரிடண்டன்ட், அதாவது சீக்கிரமே வந்து யூஸ் எல்லாம் போயிடுது. அது நம்ம வந்து அது வந்து எவ்ரி 10 இயர்ஸ் மாறிக்கிட்டே வருது. அண்ட் இந்த கேப் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது, அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் பிஸ்னஸ் மாடல் சேஞ்ச் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்கை வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து அவேராக இருக்கணும். அப்போ தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணல ப்ராப்பராக பார்த்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஹோப் யூ லைக் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.